யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 27% வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஒருவேளை அந்த 27% இடஒதுக்கீடை வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னோம்னா நான் கிரீமி லேயராக இருக்கணும். இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னால் என்ன அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவில் வந்து காமனாக ஓபிசி பற்றின இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கன்செப்ஷன்றதை பார்த்துடலாம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை ஓல்டு சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதே கூட வந்து வச்சு அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு முன்னாடி எடுத்துக்கப்பட்டதாக இருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட், அதாவது இப்போ ஓல்டு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதை வச்சு அந்த டேட்டு தான் வந்து கேட்க போகிறாங்க. அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கான காலம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ சர்டிஃபிகேட் எதுவும் அனுப்ப தேவையில்லை. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணும்பொழுது வெறுமனே அந்த டேட்டை மட்டுமே மென்ஷன் பண்ணால் போதும். ஒருவேளை இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இன்னும் எடுக்கலை, இதுக்கு மேலே தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கான கவனம் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னோம்னா, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கு இல்லையா, 10th சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் என்ன பேர் இருக்கோ ஸோ அந்த பேரில் வந்து ஸ்பெல்லிங் மாறாமல் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது இப்போ அப்பாவோட இனிஷியல் வந்துட்டு 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த அப்பாவோட நேம் வந்து இப்போ இனிஷியல் வந்து என் அப்படின்றத ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் என் அப்படின்ற மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் உங்களோட பேர் வந்து இருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டில் 10th சர்டிஃபிகேட்டில் வந்து இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பிரவீன் குமார்னு சொல்கிறதுல வந்து இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா பிரவீன் குமார் அப்படின்ற மாதிரி இடையில கேப் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வாங்குங்க. இல்லை அந்த மாதிரி வந்து மொத்தமாகவே வந்து அதாவது பேரோட 2 பகுதிகளும் வந்து ஒரே அளவாக தான் இருக்குது, ஒரு சேர தான் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி வந்து வாங்க. ஸோ இனிஷியலும் வந்து கரெக்டாக இனிஷியல் ப்ளஸ் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டான வகையில் வந்து வாங்க. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம், அல்லது வந்து இன்டர்நெட் மூலியமாகவும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா tn.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போனோம்னா கிடைக்குது. நம்ம இதிலேருந்தே அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு அதை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸை தான் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அதை ஒரு டைம் பார்த்துருங்க. நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கின உடனே, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கின உடனே அதில் வந்து பார்க்குறோன்னா டேட் அப்படின்ற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இஷ்யூ டேட் அப்படின்ற மாதிரி. அந்த டேட்டை தான் வந்து அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது போடுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் எதுவுமே அனுப்ப தேவையில்லை யூபிஎஸ்சிக்கு. ஸோ அதை இப்போ எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று ஃபில்அப் பண்ணணும். அதை டிஏஎஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தான் ஓபிசி சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எல்லாமே வந்து எல்லா ப்ரொசீஜரும் வந்து பார்க்குறோன்னா பிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு தான் அதை வந்து கேட்பாங்க. அதனால் அதை பற்றி இப்போ யோசிக்க தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஓபிசி வந்து எடுக்கலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கிடச்சிரும். ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஒருவேளை அப்படியே வந்து ஓபிசி கிடைக்கல, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கல அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த பிசி சர்டிஃபிகேட் அல்லது எம்பிசி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு டேட் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கு பிற்பாடு இந்த பிசி சர்டிஃபிகேட் அல்லது எம்பிசி சர்டிஃபிகேட்டை வச்சு ஓபிசியை எடுத்ததுக்கப்புறம் இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது, அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட் அது நடக்கும் பொழுது எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து பார்க்குறோன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓபிசி வந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுறதை பாருங்கள். இல்லை அப்படின்னா கடைசி சமயத்தில் கடைசி கட்டமாக வந்து பார்க்குறோன்னா பிசி சர்டிஃபிகேட், எம்பிசி சர்டிஃபிகேட்டோட டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒன்லி ஃபார் எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். ஜென்ரல் கேட்டகரிக்கோ அல்லது வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றது வராது. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். பிலிம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ஃபில்அப் பண்ண போகிற அந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு அப்பா அம்மா, அவங்களோட தொழில், அவங்களோட வருமானம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டீட்டெயில்டாக கேட்பாங்க. அதனால் உள்ளதை உள்ளபடியே போடுறது அப்படின்றது நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஓபிசி கிரீமி லேயர், நான் கிரீமி லேயரை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் செக்கிங், வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது யூபிஎஸ்சியில். ஸோ ஒருவேளை அதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸ் க்ரெடென்ஷியலுக்கும்
ரியாலிட்டியில் வந்து இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனலுக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா சர்வீஸை வந்து லூஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சில வினாக்களுக்கான விடைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இந்த ஓபிசி பற்றின விரிவான விளக்கத்துக்கான வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை ஒரு டைம் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து அதை ஹோவர் பண்ணி தான் இருக்குது. அதை வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அதுக்கப்புறமும் டவுட் வந்துச்சுன்னா அதை கேளுங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்பொழுதும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். அதில் ஒரு வேளை வீடியோவில் சொல்லப்படாத விஷயங்கள், ஏதேனும் வந்து சுட்டி காட்ட நினச்ச விஷயங்கள் அதை விடுபட்டு போயிருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்லேயும் வந்து இருக்கும். அதை தவறாமல் பாருங்கள். ஒருவேளை இவ்வளோ தூரம் சிரத்தை எடுத்து நம்ம பண்ணியும் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அப்ளிகேஷன் வந்து தவறாக வந்து போயிடுச்சு, நம்ம கொடுக்கக்கூடிய கிரெடென்ஷியல்ஸ் வந்து தவறாக போயிடுச்சு அப்படின்னா அதை நினச்சி யோசிக்க தேவையில்லை. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து போடலாம். அதே மெயில் ஐடி கூட வந்து பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட்டஸ்ட்டாக வந்து எந்த மெயில் ஐடி லேட்டஸ்ட்டாக வந்து எந்த அப்ளிகேஷன் போடுறீங்களோ அதை கடைசியாக எத்தனை தடவை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, கடைசியாக வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியை தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக வச்சுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஏதாவது தவறாக போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க, யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ ஹையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படின்றது செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேலும் வந்து ஏதாவது சந்தேகங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.